ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நாங்கள் சகோதரர்கள் கூடி கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. கூடி உட்காந்து நாங்கள் கடவுளுடைய வசனங்கள், அது சம்பந்தப்பட்ட காரியங்கள், பல காரியங்களை நாங்கள் உட்காந்து பேசும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்கள் எங்களுக்குள்ள புதிய காரியங்கள் வெளிப்படுத்துவார். இந்த பிரசங்கத்தில் உட்காந்து இங்கே ஆராதிக்கிறது, பிரசங்கிக்கிறது, கேட்கறது, இதை காட்டிலும் உட்காந்து கடவுளுடைய வார்த்தை தியானிக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது காலத்தை நேரத்தை குறித்து கொஞ்சம் பேசிக்கொண்டு இருந்தோம். அதனுடைய காரியங்கள் என்ன என்பது பேசும்போது அப்போது அதை குறித்து போதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆண்டவர் ஒரு ஏவுதல் எனக்கு கொடுத்தார். அதனால் கால நேரத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம வாழ்க்கையில் நேரங்கள் எப்படி செலவிடுகிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவில்லை, நிறைய காரியங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் அது நடக்காமல் இருக்குது. அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கூட ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, ஏன் இவ்வளோ தாமதம் பண்ணி கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும், இல்லை அவர் ஆசீர்வதிக்க முடியாதா, நம்மக்கிட்ட குறை இருக்கா, அவர்கிட்ட குறை இருக்கா? அவர்கிட்ட குறை இருக்குன்னு சொல்கிறதுக்கு யாருங்க தகுதியும் இல்லை, சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் நேர்த்தியாக செய்யறது, நேர்த்தியாக. ஆமாம், எது செய்தாலும் ரெண்டு காரியம் அதில் இருக்குது. அதினதின் காலத்தில் டைமிங் சென்ஸ், ஆண்டவருக்கு என்ன இருக்குது? டைமிங் சென்ஸ். குறித்த நேரத்தில் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நேர்த்தியாக செய்கிற தேவன். நேர்த்தியாக, அதாவது அவர் ஒன்று செஞ்சார்னா அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி செய்வார். அது பெரிய இங்கிலீஷில் வேணால் பியூட்டிஃபுல்லாக அவர் செய்கிறதெல்லாம் மிகவும் மிக அழகாக இருக்கும். அவர் செய்ததை பார்த்து அவர் ரசிப்பார், செய்ததை பார்த்து பாப்பார், சூப்பராக இருக்கு, அருமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய செயலை அவரே ரசிக்கிற தேவனாக இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் ரசிக்கிறீங்க உங்கள் செயலை பார்த்து? நானும் குழம்பு ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி உப்பு அதிகம் வாரி போடுறது, அளவு கிடையாது. ஒரு நாளைக்கு குழம்பு காரமாக இருக்கும், ஒரு நாளைக்கு உப்பு அதிகமாக இருக்கும். நான் உங்களை சொல்லலை, உங்களை சொல்லுவேன்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு சமையலில், பொதுவாக சொல்கிறேன் நான். அது அளவு டைமிங் அதெல்லாம் கிடையாது. அடுப்பில் ஒன்று இருக்கும், இவங்க அப்போ தான் எங்கள் வெளியே போயிட்டு வருவாங்க, அந்த டைமுக்குள்ளே வரமாட்டாங்க, அது வேறு டேஸ்ட் மாறிடும். அதிகம் வேகலைனாலும் பிரச்சனை, அதிகம் வெந்துட்டாலும் பிரச்சனை. அந்த டைமிங் சென்ஸு கிடையாது. செஞ்சு இருக்கிறோமே நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கெல்லாம் நீங்கள் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து உங்களால் நல்லா இருக்குன்னு அந்த பழக்கத்தை வச்சுருக்கீங்க? சிலர் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேங்க, நான் செஞ்சதை அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா வருமா இல்லைன்னு பண்ணுறாங்களான்னு தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். முதல்ல நாம தான் பார்க்கணும், நாம் செஞ்சது நாம தான் தீர்ப்பு சொல்லணும், மற்றவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச சூப்பராக இருக்குப்பா. நான் சமையல் செய்வேன், அது கூட செய்வீங்களா? என்ன பண்ணுறது, பாஸ்டர் தான் நீ எல்லாம் தான் கற்றுக்கிறேன்ட்டார். தாழ்ந்து இருக்கும் தெரியணும். ஆமாம், சில நேரத்தில் மனைவி ஊருக்கு போயிட்டாங்க, இல்லை செய்ய முடியாது, நம்ம செய்யணும். நம்ம துணி துவைக்க வேண்டியிருக்கும், சாமான் கழுவ வேண்டியிருக்கும், என்ன டேங்கில் தண்ணி வந்துட்டு குடத்தை தூக்கின்னு போய் பிடிக்க வேண்டியிருக்கும், ரேஷன் கடைக்கு போக வேண்டியிருக்கும், எல்லாமே செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நான் பாஸ்டருங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நம்மளுக்கு சோறு கிடையாது, அழுக்கு துணி தான் போட்டுக்கணும். என்ன அது சில நேரத்தில் அப்படி செய்யணும். அதாவது நானும் சமையல் பண்ணுவேன்,
நடைமுறை வாழ்க்கையை நம்ம படிக்கணும்ல. வெறும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு எதுக்கு அதில் ஆண்டவர் ஆண்டவர் மேலே போட்டுட்டு நம்ம எதையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல. அதான் சொல்கிறேன், நீ கர்த்தாவே கர்த்தாவே சொல்லிட்டு என்னப்பா என் சித்தம் என்ன? உன்னை குறித்து என்னுடைய நோக்கம் தெரிஞ்சுங்க. சும்மானா ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, உன்னை பார்க்குறவங்க ஆண்டவரை பார்க்க முடியலப்பா. உன்னை பார்க்கும்போது நீ குழம்பி இருக்கிற, நீ வறுமையில் இருக்கு, நீ வேதனையில் இருக்கிற, உனக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, நீ எனக்கு வெளிப்படுத்தி காட்டலையப்பா, அதுக்காக என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அந்த சராசரங்களை படைத்த தேவன். வேலை ஸ்தலத்தில் ஒருத்தர் வேலை செய்ய என்னை விட நல்லா வேலை செய்யும், கரெக்டாக செய்வேனான்னு பார்த்தேன். என்னடா சாலமோனி தேவன் நம்முடைய தேவன் சொல்லிக்கிறோம், நம்மளோட அவன் புத்திசாலியாக இருக்கிறான், அவன் கரெக்டாக செய்கிறான், நம்ம தப்பாக பண்ணுறோம், நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். ஆண்டவரே இல்லாதவன் அவன் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு போகிறான். இப்போ நம்ம சாலமோனி தேவன் சொல்லிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்போ ஒரு தீர்மானம் பண்ணேன், வேலையை கவனம் செல்ல ஆரம்பித்தேன். மிஸ்டேக் பண்ணாத பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், அவனோட அதிகமாக பண்ணணும் அப்படி தீர்மானம் பண்ணி அதை கஸ் பண்ணி அதுக்கு டைமை கொடுத்து கவனம் செலுத்தி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவனோட நான் அதிகம் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்று, இப்போ நான் யாரு? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர். அவன் காலத்தில் வெள்ளியெல்லாம் ஒரு பொருளே இல்லை, தட்டு தட்டு முட்டை எல்லாமே வெள்ளி தங்கமா. அவன் அவ்வளோ ஒரு ஞானி. நமக்கு ஞானம் கிடைச்சிட்டா ஆசீர்வாதங்கள் பெறுறது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு ஞானம் ரொம்ப குறைவாக இருக்கு இல்லையா? நம்ம யாருன்னு நமக்கு தெரியணுங்க. ஆண்டவர் அறியாத ஒருத்தர் வந்து ஒரு சாதனை பண்ணுறான்னா, ஆண்டவருடைய தயவும் கிருபை இல்லாதவனு இவ்வளோ பண்ண முடியுமானா, நீ நானும் அதிகமாக பண்ணணும், அதிகமாக பண்ணணும். நமக்கு ஒரு கெத்து வேணுங்க. நம்ம ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவன் ராஜாதி ராஜா இல்லையா? சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா? சொல்ல, சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் இருக்கிறவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோனுக்கு கொடுத்தது காட்டில் அதிகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம செய்கிற செய்கையை சரியா பண்ணிட்டோமா, நல்லா தான் வந்திருக்கா, முதல் நமக்கு பார்க்க தெரியும். என்னுடைய அந்த ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. எனக்கு சமையல் செஞ்சோன்னா முதல்ல நான் சாப்பிட்டு பார்ப்பேன், உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கட்டே சுவது. நானே சொல்லிட்டுவேன் சரியில்லைன்னு. நான் எனக்கு தெரியும் நல்லா வரல. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் சொல்கிறது எனக்கு முக்கியம். நான் டெஸ்ட் பண்ணிடுவேன். அதே போல் தான் எனக்கு செய்கிற காரியங்கள் கூட, வேலைகள் எது வந்தோன்னா அதில் ஒரு முழுமையை நான் தேடிட்டே இருப்பேன். அது முழுமை வரலைன்னா அதுவும் கண்டுபிடிச்சிருவேன். நானே அதை டெஸ்ட் பண்ணுவேன், கரெக்டாக வந்திருக்கா வரலையா. தேவன் அது போல் தன்னுடைய செயலை என்ன பண்ணுறாரா, செய்து விட்டு அதை ரசித்து பார்க்கிறார், எப்படி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் நாள் வருகிறார் ஆண்டவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். வெளிச்சம் முதல் நாள் ஆயிற்று. இப்போ வெளிச்சத்தை படித்து வெளிச்சத்தை ரசிக்கிறார். வெளிச்சம் சூப்பராக இருக்கு, நல்லா வந்திருக்கு, திட்டமிடுகிறார். 6 நாள் திட்டமிட்டு தான் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய்கிறார். ஒரு நாள் வெளிச்சத்தை உண்டாக்கணும், அடுத்த நாள் இது அவரது திட்டத்தில் இருக்கிறது. ஹலோ, திட்டம் போட்டு 6 நாள் கடைசியாக மிக சிறந்த படைப்பாகிய மனிதனை படைக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. தேவ தூதர்களோ, மரமோ, செடியோ, வெள்ளியோ, பொண்ணோ, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுத்தாலும், ஆண்டவர் எதையெல்லாம் படைத்திருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் நிகரே இல்லாத ஒன் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மகுடமாக்கிய மனிதனை சிருஷ்டிக்கிறார். தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படியாக மனிதனை சிருஷ்டி அதில் ஒரு திருப்தி அடைகிற. இனிமேல் படைக்கிறதுக்கு என்ன பாருங்க, என்னை போல ஒரு கடவுளே படைச்சிட்டது. ஹல்லேலூயா. இனிமேல் அவன் படைப்பான். இனிமேல் நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்,
என்ன போல உன்னை படிச்ச நீ அநேக காரியங்களை படைக்கணும். நான் சொல்றேன், அநேக காரியங்களை படைக்க பிறந்தவர்கள், அநேக காரியங்களை நீ சாதிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலா இருக்கிறோம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவ சாயல்னா என்ன? பொட்டு வச்சுக்க கூடாதுங்க. பொட்டு, ஆமா, வெள்ளை போட கட்டிக்கின்னு நான் கிறிஸ்தவம், கையில பைபிள். இவங்க கிறிஸ்தவம், ஓகே, நல்ல விஷயம்தான். அது ஒரு சின்ன அடையாளம் தான். கையில பைபிள் வச்சுக்கிறதும், பொட்டு இல்லாம போறதும், வெள்ளை துணி உடுத்துக்கிறதும் தேவ சாயல்னு அது 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 அதுவே தேவ சாயல்னு சொல்லிடக்கூடாது. தேவ சாயல் உன்னுடைய ஒரு கிரியில வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிரியிலும் நீ தேவனுடைய பிள்ளை, தேவ சாயலானவனும் வெளிப்படணும். அப்போ 7 நாள் திட்டம், 6 நாள் திட்டமிட்டு படைத்து 7வது நாள் ஓய்ந்து இருந்தான்னு போட்டுரு. ஓய்ந்து இல்லையா, அவர் படைத்த ஒவ்வொன்றும் ரசித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்களும் பொக்கிஷங்களும் மனிதனுக்கு தேவையான காரணங்கள் பூமிக்குள்ள இருக்கான். இன்னும் கண்டுபிடிக்கப்படாதனால மனிதனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இந்த பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்கிறதா. இன்னும் அதுக்கு இப்பதான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. இன்னும் இருக்கான். மனிதனுக்காய் எவ்வளவு படைச்சிருக்கிறாரு. பட்டாம்பூச்சிகள் மட்டும் இதுவரையில 2000 வகை கண்டுபிடிச்சிருக்காங்களா. இன்னும் கண்டுபிடிக்காத பட்டாம்பூச்சி வகை இருக்குதா. சரி, பட்டாம்பூச்சி 2 வகையை இந்த 2000 வகையும் படைச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு தானே படிச்சாரு, இல்லையா? உனக்கா எனக்கு தான் படித்தேன். சரி, பட்டாம்பூச்சினாலும் உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் அது மகரந்த சேர்க்கை செய்கிறது, செடிகளுக்குள்ள அவங்களுக்குள்ள மகரந்த சேர்க்கை, கனிகளும் பூக்களை உண்டாக்குவதற்கு அது ஒரு பக்கம் செய்கிறது. இன்னொரு பக்கம் என்ன செய்யுதுன்னா, இந்த பட்டாம்பூச்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. ஓ மனிதனே, உன்னுடைய சின்ன சந்தோஷத்துக்காய் 2000 வகை பட்டாம்பூச்சியை தேவன் உனக்கு படைத்திருப்பாரானால் அவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் படைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாமே திட்டமிட்டு செய்கிறார். எல்லாம் இந்த உலகத்துல பட்டாம்பூச்சி, மயில், எவ்வளவு அழகு வாழ்ந்த எத்தனை காரியங்கள் படிச்சாலும் அவருடைய சிருஷ்டிப்பின் மகுடமாய் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார் பாருங்க. அதுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு மனிதனை படைச்சு பார்க்கிறார். நிறுத்தும் போது அவனுக்குள்ள தன்னையே பார்க்கிறார். அவருக்குள்ள, உங்களுக்குள்ளே அவரையே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹலோ, உங்களை ஒரு கண் பார்த்து கொண்டு இருக்கிறது. அவரையே உங்களுக்குள் இருக்கிறதா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க அவராக செயல்படுறீங்களா? அவருடைய டைமிங் சென்ஸ் என்ன? அவருடைய ஞானம் என்ன? அவருடைய புத்தி என்ன? பாருங்க, நமக்கு இதெல்லாம் புரியறது இல்லை பாருங்க. அதுக்கு தான் ஒரு ஆள் போதிக்க தேவை. அதுக்கு தான் சொன்னாரு, ஐயா நம்ம சிலுவை பற்றி அதிகமாக பேசுகிறோம். அதை பற்றி நான் நிறைய பேசும் பொழுது அந்த சிலுவையினுடைய அஸ்திபார செய்தி ஜனங்களுக்கு போகிறது. நம்ம ஜனங்கள் அதை குறித்து ஒரு தெளிவாக அறிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பேசிக்கிட்டு போவோம். இன்னும் ஏன்னா அஸ்திபார செய்தியில் அதுபோல் நம்ம ஒரு சில முக்கியமான காரியங்கள் இந்த டைமிங் சென்ஸை கொடுத்து அதிகமாக பேசணும். ஏன்னா நம்ம ஜனங்கள் காலத்தை குறித்து அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு இதுவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இதுவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஏன்னா டைமிங்கை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. டைமிங்கை சர்ச்சுக்கு வருது மாத்திரம் சொல்லலை, மற்ற உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய டைமிங் சென்ஸ் எப்படி இருக்குது. 2 இருக்குது ஆண்டவர்கிட்ட. 1, அதினதின் காலத்தில் செய்கிறார். அவருடைய சாயல் என்று சொல்லுகிற நாம் அதினதின் சரியா அந்த நேரத்தில் செய்ய. அந்த அந்த நிமிடம் தவற போனால் அது திரும்பி செய்ய முடியாது. அது திரும்பி செய்ய முடியாது, இல்லையா? அந்த நேரம் திரும்ப வராது. அந்த நாள் திரும்பவும் வராது. அந்த நிமிடம், அந்த நேரம், அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்களா, அந்த வாய்ப்புகளும் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ தேவன் கரெக்டாக அந்த டைமிங்கில் கரெக்டாக அது நின்று அந்த இடத்துல செய்து முடிக்கிறார்.
நமக்கு அது போல நம்ம வாழ்க்கையில நாம் நிர்ணயித்த காரியங்களை குறித்த நேரத்துல செய்யக்கூடியவர்களாய் நம்ம மாறணும். ரெண்டாவது, நாம் செய்த காரியங்கள் எவ்வளவு திருப்திகரமாக, எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு அழகா செய்கிறோம். அது ஒவ்வொரு காரியம், எது நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதுல ஒரு பரிபூரணம், அதுல ஒரு நேர்த்தி, அதுல ஒரு முழுமை, அதை பார்த்து நீங்களே ரசிக்க கூடியவர்களாய், நான் சூப்பரா செஞ்சிருக்கிறேன், அழகா வந்திருக்குன்னு உங்களால ரசித்து பார்க்க முடியுமானா, நீங்க தேவனை போல சாயலா இருக்கீங்க. தேவனை போல. ஆமா. எத்தாவனை போட்டு கழிக்க வைக்கிறது, எதனா ஒண்ணு நானும் செய்யறேன்னு எதனா செஞ்சு வைக்கிறது. கோச்சிக்காதீங்க, நான் உங்களை சொல்லல, நீங்களா அப்படி செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏறாங்கன்னா அது மாதிரி சிலர் செய்கிறாங்க சில வீட்டில். ஆமாம், இவங்க வேற அதெல்லாம் பார்த்துருவாங்க, சீரியல்லாம் பார்த்து டைம் ஆயிடுச்சு, என்னடா சீரியல் ஆச்சு, வந்துடுவார் வீட்டுக்காரு. அப்போ என்ன பண்ணணும், டக்குன்னு எதனா போட்டு கல்லிக்கு டப்புன்னு வச்சு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடணும். இவங்க டைம் எல்லாம் எங்கே போச்சு, சீரியலில் போச்சு. டிவி இந்தியாவில் சராசரியா 3 மணி நேரம் எல்லாரும் செல்போன் பார்க்குறாங்களாம். ஹலோ, சராசரியாக கூட்டி கழிச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் செல்போனில் செலவிடுறாங்களாம். ஆராய்ச்சியாளரும் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க 3 மணி நேரம் செல்போனில் போடுது. இது வந்து ஒரு ஆவரேஜ். இல்லை 4 மணி நேரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 5 மணி நேரம் பண்ணுறாங்க, விடிய விடிய பண்ணுறவங்க இருக்கிறாங்க. செல்போனே வாழ்க்கையா, செல்போன்லாம் சிலர் குழந்தை உட்காந்து தூக்கத்தில் இப்படி பண்ணி நிற்குது, இப்படி பண்ணிட்டு இருக்குது. என்னன்னு கேச்சா, அது எதுவுமே தெரியல, வாழ்க்கையே தான் போல, தூக்கத்தில் கூட செல்போன் அமைக்கிற மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. அது மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வேதத்தை தியானிக்க முடியாது ராக்காலங்களில் நான் விழித்து கொண்டேன். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கக்கூடிய ஒன்று இருக்குமானால் கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. உங்களை ஞானிகளாய் மாற்றக்கூடிய ஒன்று இருக்குமானால் கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. அதுக்காக உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக, ஆமா, நேரம் உனக்கு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீ உயிரோடு இருக்கிற நாட்களிலே, உனக்கு பலனாய் இருக்கிற நாட்களிலே, பாருங்க, நம்ம பலவீனப்பட்டுட்டா எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் அடிப்படுது கால், பெரிய சொல்றதுக்கு பாதிப்பு இல்லை. நான் இதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். இன்னொரு சாதாரணமாக நடக்க முடியல, ஒரு படிக்கட்டு ஏற முடியல, என்னுடைய சாதாரண வேலைகளையே என்னால் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நான் நினைச்சு பார்த்தேன், சின்ன ஒரு விரல் நரம்பு, அந்த எலும்பு உடைஞ்சதுக்கு இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோமே. இப்போ நம்ம இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது அது இல்லாத போது தான் தெரியுது இல்லையா? இப்போ நல்லா இருக்கும்போது நான் கடவுளுக்காக மாத்திரம் ஓடினேனா, என் கால்கள் தேவனுக்காய் ஓடினதா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்று இல்லாத போது நமக்கு புரியுது இல்லையா? உங்களுக்கு பலன் இருக்கும் பொழுதே, நீ நன்றாய் பார்க்கக்கூடியவனாய் இருக்கும் பொழுதே என் வேதத்தை படித்து விடு. ஹல்லேலூயா. உன் செவிகள் நன்றாய் இருக்கும் போதே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விடு. உன் சரீரத்தில் பலன் இருக்கும் போதே சிறந்ததை செய்ய கற்றுக்கொள். அப்புறம் காலங்கள் கடந்து போயிடும். காலங்கள் 20 வருஷம் எப்படிதான் போச்சுன்னு தெரியலங்க. என்னது 20 வருஷம் எப்படி வந்த மாதிரி 20 வருஷம் போயிடுச்சுங்க. 20 வருஷமா என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்க உங்களுக்குள்ள எந்த திட்டமிடலும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. அதே சூரியன், அதே சந்திரன், அதே வீட்டுக்காரர், அதே பிள்ளைகள், அதே வீடு, சுற்றி இருக்கிற சூழ்நிலை, இதையே தான் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. காலையில் எழுந்து போய் பார்ப்பீங்க, சாப்பிட்டீங்க, ஏதோ சம்பாதிச்சிங்க, போனீங்க. ஒரு ரொட்டீனா ஒன்று நடந்து கொண்டே இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த 20 வருஷம் எதுவும் விசேஷமா தெரியல. எல்லாம் நடக்கிறது தானே, பார்க்கறது தானே பார்த்தேன், புதுசாக தான் நடக்கல வாழ்க்கையில. அப்போ உங்களுக்கு அந்த 20 வருடம் எப்படி போச்சுன்னா, எல்லாம் ஒரே மாதிரி தான் போச்சு. காலையில் இருந்தால் சூரியன் வருது, சாயந்தரம் ஆகிட்டு தான் சூரியன் வருது, சாப்பிட்றேன், தூங்குறேன். 20 வருஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஹலோ,
ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நொடி பொழுது கூட நீங்கள் அனுபவித்து என்ஜாய் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்தும், இந்த வருஷம் என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, ஆண்டவரே இந்த வருடத்தில் என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் என்ன, இந்த ஆண்டில நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்று சொல்லி ஒரு திட்டமிட்டு வாழ்க்கை அமைத்து செயல்பட்டா இந்த வருடத்தின் முடிவில், ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டு என்னை மறக்க முடியாத ஆண்டா, இத்தனை நன்மைகள் நடந்தது, இத்தனை காரியங்களை சாதிச்சிருக்கிறேன், இத்தனை காரியங்களை நான் வெற்றி பெற்று இருக்கிறேன். 10 வருஷம் ஆனவர் சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டை என்னால மறக்க முடியாதுங்க. அந்த வருடத்தில் எனக்கு நடந்த ஆச்சரியங்கள், அற்புதங்கள் அநேகமாயிரம். ஹலோ, இருக்கீங்களா? வெறும் 2020 ஆண்டை குறித்து மாத்திரம் தேவன் சொல்லவில்லை. உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும், ஒவ்வொரு நாளிலும் இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். நீங்க திட்டமிடல, இங்க அதை நீங்க அதை கொடுத்து அறியல, அதற்காக எதுவும் பிரயாசப்படல, அது குறித்து ஞானமும் இல்லை. எப்போதும் போல இந்த காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் உங்களுக்கு இது போனதே தெரியல. போனதை ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருந்தா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்பமா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனோட நடந்திருந்தால், தேவனோடு பேசியிருந்தால், தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தால், தேவனுடைய சித்தத்தை சேர்ந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அற்புதமான நாளா இருந்திருக்கும். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, அவரும் நானும் ஒன்றாய் இருக்கணும். என்ன சொல்ல, பிதாவும் நானும். நான் கேட்கிறேன், இயேசு வாழ்ந்த இந்த 33 வருஷத்துல 3 வருஷம், 30 வருஷம் விட்டுடுங்க, அது சைலண்ட். அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார், காத்து கொண்டிருந்தார், தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். 30 வருஷம் தயார் பண்ணாரு, 3 வருஷம் தான் வேலை செஞ்சார். ஹலோ, 30 வருஷம் காத்திருந்தார், 3 வருஷம் வேலை செஞ்சார். நம்ம 10 நிமிஷம் தான் காத்திருக்கிறோம், வருஷக்கணக்கில் வேலை செஞ்சுனே இருக்கிறோம். 10 வருஷம் 20 வருஷம் வேலையே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதையும் கலக்கவே இல்லை, மாற்றவே இல்லை. நான் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம்? தன்னை தயார்படுத்திக் கொள்ள, நான் புத்திமானாய் மாற, நான் திறமைசாலாய் மாற, நான் அறிவுள்ளனாய் மாற, நான் இன்னும் காரியங்களை தெரிந்து கொள்ள, எல்லாம் புரிந்து கொள்வதற்கான, தெய்வ சமூகத்தில் காத்திருப்பதற்கான உங்களுடைய நேரம் எவ்வளவு? 30 வருடம் இருந்தாங்க, வேலை செஞ்ச 3.5 வருஷம் தாங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதங்க. ஹலோ, அவர்களை தொட்ட அற்புதம், அவர் தொட்ட அற்புதம், அவர் சத்தத்தை கேட்ட அற்புதம், மாற்றம். ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாய் வாழ்ந்துட்டு போனாங்க இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதற்கு 30 வருஷம் தன்னை தயார்படுத்தி கொண்டார். தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருந்தார், காத்து கொண்டிருந்தார். எப்போது நான் இந்த ஊழியத்தை துவங்க போகிறேன், எப்போது என்ன செய்ய போகிறேன், எல்லாம் திட்டம் 30 வருஷம் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, யோசித்து வச்சுட்டு இறங்கினார் களத்துல. ஹலோ, களத்துல இறங்கி தன் வேலையை 3.5 வருஷத்துல முடிச்சுட்டு உலகத்துல செய்தி சாதிச்சுட்டு பரலோகத்துக்கு ஏறி போனார். ஹல்லேலூயா. அவருக்கு பரலோகத்துல பிதாவுடைய சன்னிதானத்துல சிங்காசனத்துல வலது பாரிசத்துல ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் அவனுக்கு நான் இடம் கொடுப்பேன். ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை வாழும்படிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் பக்கத்துல யாரை உட்கார வைப்பாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்களை. ஹல்லேலூயா. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழும்படிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கு நீங்க கொஞ்சம் காத்து இருக்கணுங்க தேவ சன்னிதியில. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, இன்னும் நான் என்ன பண்ணணும், எனக்குள்ள இருக்கிற இந்த குறைவுகளை சரிப்படுத்திக்குள்ள நான் என்ன செய்யணும், எதை விட்டணும்? மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கையில மேல வர முடியாது. நான் செய்யற செயல் என் தேவனுக்கு திருப்திகரமா இருக்கிறதா? ஆண்டவர் என்னை பார்த்து சபாசன் சொல்ல வரா, சூப்பரா செஞ்சப்பா. பாராட்டு எங்க வாங்கணும்? மனைவி கிட்ட, புருஷன்கிட்ட இல்ல, தேவனிடத்தில். ஹல்லேலூயா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய இவனை போல ஒருத்தரும் கிடையாது. சொல்றவர் யாரு? தேவாதி தேவன், சர்வலோகத்துக்கு ஆண்டவர்,
மனுக்குலத்தை படைத்தவர். அவர் சொல்றாங்க சாட்சி. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. எவ்வளோ தீர்க்கதரிசி இருந்தாங்க, மோசே பேர் தீர்க்கதரிசி கிடையாது. முகமுகமாய் பேசினான் கடவுளோட. ஹலோ, உங்கள் நேரங்கள் எங்கே செலவிடப்படுகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, நாளை என்பது நம்முடைய கருத்தில் இல்லை, இன்றையே உனக்கு நல்ல நாள். அல்லேலூயா. இன்றே நீ செயல்படும் நாள். இன்னைக்கு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு உனக்கு கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதான்னு தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. இந்த நாள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் தான் நீ என்ன செய்ய விரும்புகிற? இந்த நாளை தான் நீ சாதிக்கணும். இந்த நாளை தான் ஏதாய் செய்யணும். இந்த நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் தான் ரொம்ப முக்கியம். இந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கீம் ஒன்று வருதான், ஒரு ஸ்கீம் 86,400 ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் போடுவோங்க. ஒவ்வொருத்தர் இப்போ உங்களுக்கு போடுறாங்கன்னு நினச்சிங்க, காலையில் எழுந்தவொடனே உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 86,400 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஆனால் அதை நீங்கள் இன்றைக்கி 24 மணி நேரத்தில் செலவு பண்ணணும். 24 மணி நேரத்தில் எங்கள் ஒய்ஃபு தலாட்டுறாங்க, நிறைய வச்சுருக்கேன்பா, நான் எப்படி செலவு பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 86,400 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போடப்படும். அன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணணும். இன்றைக்கி செலவு பண்ணலைன்னா நாளைக்கு அந்த காசு அந்த அக்கௌண்ட்டில் இருக்காது. அக்கௌண்ட்டில் ஆமாம். இன்றைக்கி செலவு பண்ணிடணும். உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு பேப்பர் எடு, டக்குன்னு லிஸ்ட்டு என்னென்ன வாங்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் சரியில்லை, ஓட்ட ஃப்ரிட்ஜாக இருக்குது, ஃப்ரிட்ஜ் மாற்று. டிவி கொஞ்சம் பெருசாக போடணும், சின்னதாக இருக்குது. இப்போது கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய டிவி வாங்கிட்டேன்னா பளிச்சுன்னு தெரியும். போடு ஒரு டிவி, போடு டிவி. அப்புறம் என்ன, கம்பல் ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டு என்ன பண்ணுவீங்க? எழுதுவீங்க. போய் அன்றைக்கே போய் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் வாங்கிடுங்க. இப்படி டெய்லி லிஸ்ட்டு போட்டு வாங்குவீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்க வேண்டியது எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. ஹலோ, வாங்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், நல்ல ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது, இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கி எங்கே வைக்கிறது? வாங்கியாச்சு. வீடும் வாங்கியாச்சு, டிவி வாங்கியாச்சு, ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு, இது வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கிச்சுங்களா. அப்புறம் போய் வாங்குறதே போர் அடிச்சிடும் உங்களுக்கு. போடா இவ்வளோ இருக்குது, போய் காலு தான் வலிக்குது. அப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு என்னவோ, காலையில் போட்டால் சாயந்தரம் என்ன பண்ணணும்? செலவு பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணணும்? அந்த காசு இருக்காது. ஃபஸ்ட்டு உங்கள் தேவையெல்லாம் என்ன பண்ணீங்க? முடிச்சிட்டிங்க, எல்லாம் வாங்கிட்டீங்க. அதுக்கு மேலே வாங்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. எல்லாம் வாங்கியாச்சு, இன்னொரு டிவி எங்கே வைக்கிறது? சரி, ஒன்றுக்கு 4 டிவி கூட வாங்கிட்டு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் எங்கே டிவி வாங்குவீங்க? என்ன தான் வாங்குவீங்க? எவ்வளோ தான் புடவை வாங்கிங்க? 4 பீரோ ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் பீரோ வைக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடு தான் வாங்கணும். அப்புறம் அதை பார்க்க வாட்ச்மேன் போடணும். இப்படி எல்லாம் போயிடும். அப்புறம் தலைவலி ஆகிடும் நமக்கு.
அதனால் தேவையான வரைக்கும் வாங்குவோம், அதுக்கப்புறம் வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் வர அக்கௌண்ட்டில் வர பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹலோ, என்ன பண்ணுவீங்க? ஆ, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் தேவையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன, அதுக்கப்புறம் உங்க காசு வந்துன்னே இருக்குது, டெய்லி செலவு பண்ணணும், செலவு பண்ணால் போயிடும், என்ன பண்ணுவீங்க? பீரோல வச்சுப்பேன் இருக்காது. இப்போ கேஷ் ஆக்கி வச்சுப்பீங்களா? அப்படிலாம் பண்ண, செலவு பண்ணிடணும். இலவசமாய் பெற்றீர்கள். அடுத்ததுக்கு நம்ம தேவைக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஹalleluya. ஒரு அம்மாவை பற்றி படித்தேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டைம் இருந்தால் வீட்டில் போய் செல்போன் பார்க்குறேங்க, படிங்க. மிஷினரிகளை பற்றி படித்து பாருங்க, உள்ளங்கள்லாம் உடைக்கப்படும். அவங்க தங்கள் வாழ்க்கையில் சாதிச்சுட்டு போயிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டத்தில் அப்போது மருத்துவ ரீதியாக உதவி செய்ய வந்த ஜான் டக்கர்னு ஒரு மிஷினரி நம்முடைய தேசத்தில் வந்து தமிழ்நாட்டில் அவர் கடவுளுடைய வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போல்லாம் குதிரையில் போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் தண்ணி கட்டுறான். ஒரு சின்ன பெண் வந்தாலாம், திறந்துட்டு கதவை மூடிட்டாலாம். அந்த 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 நாட்களில் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் பிள்ளை கூட படித்தவங்க கிடையாது, வெளியே வர மாட்டாங்களாம். சில ஆண்கள் தான் கொஞ்சம் படிச்சிருந்தாங்களா, மற்றெல்லாம் அவங்களும் படிக்க மாட்டாங்களாம். இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அடைபட்டு இருந்தாங்களாம், அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய தங்கச்சி இங்கிலாண்டில் இருக்குது, அது ஒரு கடிதம் எழுதினார். அப்போல்லாம் கடிதம்லாம் எப்படி தானேன்னா, ஒரு கடிதம் ஊரில் இருந்தானே உட்காந்து எல்லாம் அதில் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப இன்பமாக, அது ஒரு அழகாக இருக்கும். யாராவது கடிதம் எழுதுகிற பழக்கம் இருக்கு? நலம் எழுதுனது இல்லைல்ல, யாரை சொல்லி கேட்டுக்கிறீங்க? அப்படிலாம் ரொம்ப இனிமையெல்லாம் இருக்கும். அந்த கடிதமும் ஒரு அன்னைக்கு பெரிய இது மாதிரி, போக்குவரத்து முக்கியமானது. அவங்க இருக்கிற காரியங்களெல்லாம் எழுதி அனுப்பாங்க. அது படிக்கிறது உட்காந்து குடும்பமாக ஒரு ஊர்லேருந்து நமக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ அந்த லெட்டர் அனுப்பும்போது லெட்டரை உட்காந்து படிப்பாங்க. அப்போ லெட்ரு தான் இருந்தது, வேறு எதுவும் கிடையாதுல்ல, எந்த தொடர்பும் கிடையாது, டெலிஃபோனு கூட கிடையாது பாருங்க. அப்போது அந்த லெட்டரை எழுத போட இது போல் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு கல்லூரி கிடையாது, வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, அடைப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினாராம். அந்த இருக்கிற அந்த அவங்களுடைய தங்கச்சி 14 வயசு. என்ன வயசு? 14 வயசு. அவள் தான் சாராள் டக்கர். போய் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அந்த மகளுக்கு சொன்னோன்னே, நான் 14 வயசு, அதே நேரத்தில் 2 கால்கள் கிடையாது. என்ன கிடையாது? 2 கால்கள் ஊனம். அந்த மகள் அந்த ஒரு வீல் சேரில் போய் பள்ளிக்கூடம் படித்து 2 கால்கள் இல்லாகட்டும் படிப்பு நல்லா படித்து சகல இப்போல்லாம் நண்பர்களோட பழகி கால் இல்லைன்றத உணர்வே இல்லாதபடிக்கு சகஜமாக பழகிறா, எல்லாரும் கூட இருக்கிறா, நல்லா படிப்பு படிச்சிருக்கிறேன். அப்போது நான் 2 காலம் எனக்கு ஊனமாக இருக்கிறது, ஆனாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆனால் இந்த வாலிப மகள்கள் அந்த தேசத்தில் நல்லா தான் பிறந்திருக்கிறாங்க, ஊனமாக இருக்கிறாங்களே, படிப்பில்லாத ஒரு மிகப்பெரிய ஊனமாச்சே. இந்த பிள்ளைகள் இவ்வளோ பெண் பிள்ளைகள் என் வயசில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இப்படி அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களே, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற சொந்த நகைகள் 20 பவுன் அந்த பெண்ணுடைய நகை, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டு, யாரெல்லாம் வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாலும் பரிசு வாங்கிட்டு வந்தாலும், ஐயா எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பணமாக கொடுத்துருங்க, இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட ஊரில் இந்த பெண்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்கள மேலே தூக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட இதுக்கு உதவிங்கன்னு சொல்லி, எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து 300 பவுன் தங்க நகையை அங்கேருந்து விற்று பணமாக அனுப்பினாலும். அந்த இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் படிப்பதற்கு எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டிடுங்க, அவங்களுக்கு ஆசிரியர்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை அவ அனுப்ப ஆரம்பிச்சாலாம். இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்த்ததும் இல்லை வந்ததிலும் வர முடியாது. 2 கால ஊனத்தில் அவள் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற அந்த மகள்
இந்த உதவி பண்ணி கொண்டு இருந்தலாம். பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அவளால் உதவி பண்ண முடியல. அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அதை தொடர முடியல. இங்கேருந்து பணம் இல்லாமல் அந்த எதுவும் பண்ண முடியாது. அப்போ சொன்னாரா, இந்த எல்லாம் தடைப்பட்டு இருக்குது, இதுக்கான பணம் பத்தலமா, அதான் நிறுத்தி வச்சிருக்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தை. அப்போ அவளும் வந்து இதே மனசு கவலை, அவள் சாகிற நிலைக்கு வந்தபோது தன்னுடைய எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு, நான் செத்துட்டாலும் கூட எனக்கு பதிலாக நீங்கள் இந்த உதவியை நீங்கள் அனுப்பி இந்த தேசத்தில் நம்மளை போகிற அந்த பெண் பிள்ளைகள் மேலே வரணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவளை மறித்து போனாலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்களாம். அதாவது சவுத் இந்தியாவில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட பெண்கள் பள்ளிக்கூடமும் கல்லூரியும் நம்முடைய பாளையங்கோட்டில் இருக்கிற, திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டில் ஆரம்பிக்கப்பட்டதான். இன்னைக்கு அதில் படித்து டாக்டராக, இன்ஜினியராக பலவிதமான பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிற எல்லா பெண்களும் லட்சோப லட்சம், இத்தனை ஆண்டுகள் அல்ல, இத்தனை நூறாண்டுகளில் கோடிக்கான படித்து பெண் பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கோம். ஹலோ, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, 2 காலை கிடையாது, இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களை பார்த்தது கிடையாது. இவங்க இப்படிப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க, என்னால் என்ன செய்ய முடியும்? இரண்டு கால்கள் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு அவளுடைய பேரை சொல்லிட்டே இருக்கிறாங்க, சாராள் டக்கர், சாராள் டக்கர், சாராள் டக்கர். பெண்களுக்காக செய்த காரியத்தை சரித்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 3.5 வருடம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை மாற்றி விட்டு போனார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு எவ்வளோ நாள் பயன்படுத்திருப்பீங்க? உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்தலை, அது தெரியுமா? அடுத்தவங்களை பயன்படுத்த 2வது. ஏன்னா உங்களுக்கான ஆசீர்வாதத்துக்கான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தையே சரியாக உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலை. ஒரு மனிதன் சராசரியாக 8 மணி நேரம் தூங்குறான். அதாவது 24 மணி நேரத்தில் சராசரியாக 8 மணி நேரம். சிலர் 12 மணி நேரம் தூங்குறாங்க, சிலர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிறாங்க, சிலர் உக்காஞ்சினே தூங்கிறாங்க, உக்காஞ்சினே தூங்குறாங்க. 60 வருஷம் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் சராசரியா 20 வருஷம் தூங்கியே, ஹலோ, 20 வருஷம் ஒன்றையும் சாதிக்கல. 20 வருஷம் தூக்கத்துக்கு செலவிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தூங்கி ஒன்றையும் சாதனை பண்ணவே முடியாது, சாதனை பண்ணவே முடியாது. 20 வருஷம் தூங்கிய கழிச்சிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வயசு கணக்கு விட்டு பாருங்க. உங்களுக்கு 15 வயசா? 5 வருஷம் தூங்கியே இருக்கீங்க. 5 வருஷம் என்ன? 17 வயசு என்ன உனக்கு? 14? இப்போ கிட்டத்தட்ட 4.5 வருஷம் தூங்கிட்ட. நீ மேலே கூட தூங்கியிருக்கலாம் இல்லை? 8 மணி நேரம் தூங்கினா 10 மணி நேரம் தூங்கல பாருங்க. அவ்வளோ தூங்கிய ஒன்றும் வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ணலை. ஆனால் விழிப்பாய் இருந்த நேரம், கவனமாய் இருந்த நேரம், ஞானமாய் செயல்பட்ட நேரம், அந்த நேரம் தான் அவன் வாழ்க்கையை மாட்டின ஒரு நேரம். நம்ம போனால் நம்ம பேர் நிலைக்கணுங்க. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு பாட்டு, மற்றவங்களை ஆசீர்வாதமாக இருக்கிறது இன்னொரு பாட்டு. இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒன்று, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். முதல் வேலை அதுதான் நமக்கு. முதல் வேலை, ஆமாம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட தான் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான முதல் காரியங்களை நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம வாழ்க்கையின் நேரங்கள் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அதற்கான ஞானம், திறமை, ஆற்றல் வளர்த்துக் கொள்வதற்காக தெய்வ சந்நிதியில, தெய்வ சமூகத்தில் நீ காத்திருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் திறமை வேண்டும், ஆண்டவரே இன்னும் எனக்கு ஆற்றல் வேண்டும் ஐயா, இன்னும் புரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும், நான் சரியாய் செய்வதற்கான திறமை எனக்கு வேண்டும் சொல்லு. தெய்வ சமூகத்தில் காத்திருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முதலாவது உங்களுடைய நேரத்தை செலவிடணும்.
நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க சமாதானமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதற்கான நேரத்தை நீங்க செலவிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் இதை நோக்கி தான் இருக்கா? நீங்க செய்யற செயலுடைய விளைவு என்னவா இருக்கும்னு யோசித்து செய்யறீங்களா? ஹலோ, நான் இதை செய்யறேங்க, இதனுடைய விளைவு இதுவா தான் இருக்க போகுது. இதுவா தான். ஆமா. எப்ப பார்த்து யாருன்னா குறை சொல்லினே இருக்கிறீங்க, அதோட விளைவு என்ன இருக்கும்? எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு நம்மளை குறை சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்து நம்மளை குறை சொல்லுவாங்க. இப்போ நம்ம செயலுடைய விளைவு நமக்கு முன்கூட்டியே யோசிக்க தெரிஞ்சா அந்த காரியத்தை செய்யவே மாட்டோம். ஓ, இப்படிப்பட்ட பின்விளைவு வருமா? இப்போ ஒவ்வொரு செயலும் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. கவனிக்கப்படணும்னா நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? ஞானம் வேணும் இல்லையா? 24 மணி நேரம் நான் சொன்னேன், 86,400 ரூபாய் உங்களுக்கு கணக்கில் போடப்படும் சொன்னல. அது ஒன்றும் இல்லை, 24 மணி நேரத்தில் இருக்கிற 86,400 செகண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 86,400 செகண்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம எப்படி செலவிட்டு கொண்டு இருக்கிறோம்? எப்படி செலவிட்டு கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் தேவனுடைய பார்வையில். நல்லா கவனிங்க. தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய கணக்கிலே, தேவனுடைய நிமிட நேரங்களிலே, தேவன் கணக்கிடும் கணக்கீட்டிலே, ஆண்டவருடைய கணக்கிலே ஒவ்வொரு செகண்டும் கணக்கிடப்படுகிறது. அது ஆண்டவருடைய கணக்கிலே ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. உங்க வாழ்க்கைக்கான ஒரு திட்டம் இருக்கிறதா? செயல்பாடு இருக்கிறதா? எதை நோக்கி உங்க வாழ்க்கையை பயணப்பட்டு போயிருக்கீங்க? கிறிஸ்துவங்களோட பிரச்சனைனா எல்லாம் தூக்கி கர்த்தர் மேல போட்டுறது. கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் உங்க வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாரா? ஹலோ, நாம தான் செஞ்சுக்கிறோம். நாம தான். கர்த்தர் குளிப்பாட்டி விடுவாரா? சுடு தண்ணி வச்சு குளிமா சொல்லுவாரா? 2 கரங்களை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியமான அந்த உடலை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கப்படாத காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து 2 காலில் நடக்கிறோம், நம்ம தான் நிமிர்ந்து நடக்கிறோம். எந்த ஜீவராசி நிமிர்ந்து நடக்குதா? குரங்கு கொஞ்சம் நடக்குது, உடனே குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான்றான். ஆனால் குரங்கு மேப்பா அப்படி நடக்கிறது இல்லை. எப்போவா? ஆமாம். குரங்கெல்லாம் வீடு கட்டி கேஸ் ஸ்டவ்லாம் வச்சு சாப்பாடு ஆக்குதா? திட்டமிடல் கிடையாது. ஒருவேளை மனுஷனை போல கொஞ்சம் சாயலா இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனிதன் மாத்திரமே தெய்வ சாயலா சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ மாத்திரமே கடவுளை போல செயல்பட முடியும். நீ மாத்திரமே கடவுளை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நீ மாத்திரமே கடவுளை போல நீங்க யோசிக்க முடியும். நீ மாத்திரமே கடவுளை போல ஒன்றை உருவாக்க முடியும். பாருங்க, நம்முடைய மேன்மை நமக்கு புரியறதில்லை. நம்மை நாமே தரைக்கூறவன்னு நினச்சிக்கிறது. இது எனக்கு வராது, இது எனக்கு நடக்காது. நான் ஒரு வாசகம் ஒன்று வாசித்தேன். அவர் அப்துல் கலாம் எழுதியிருக்கிறார். அந்த வேதத்தின் வார்த்தைகள்லாம் சில தலைவர்கள் படிச்சுட்டு அவங்க கொஞ்சம் வேற கோணத்தில் எழுதுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதெல்லாம் முடியாதுன்னு நீ சொன்னியோ அதையெல்லாம் ஒருத்தன் வேற எங்கேயும் செஞ்சுட்டே இருக்கிறானா? ஹலோ, எதெல்லாம் உனக்கு நீ வராதுன்னு சொன்னியோ அங்கே எவனோ ஒருத்தன் அதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன்? உன்னை விட பலவீனமானவன், உன்னை விட கீழே இருக்கிறவன், உன்னை விட படிப்படிவில்லாதவன், உன்னை விட ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவன், நீ முடியாதுன்னு சொன்னிய அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஹலோ, விளங்குதா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அவர்? உன்னால எல்லாமே முடியும்னு சொல்ல வர்றார். அதை தானே இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும். எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியாது, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னு நான் முடியாதுன்ற சுயத்தையே கிடையாது. வாழ்க்கையில முடியாதுன்ற வார்த்தையை சொல்லவும் கூடாது. அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? என்னால் பொய் சொல்ல முடியாது, என்னால் ரொம்ப நேரம் தூங்க முடியாது,
என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? முடியாத வார்த்தை எப்படி பயன்படுத்தணும்? என்னால் ரொம்ப நேரம் தூங்க முடியாது, என்னால் ரொம்ப நேரம் நேரத்தை வீணடிக்க முடியாது, என்னால் ரொம்ப நேரம் வீண் பேச்சு பேச முடியாது, என்னால் ரொம்ப நேரம் ஊர்க்கதை பேச முடியாது, ரொம்ப நேரம் என்னால் வீணான விஷயத்தில் ஈடுபட முடியாது. என்னால் முடியும். நான் சிறந்ததை என்னால் செய்ய முடியும், சிறப்பானதை செய்ய முடியும், தேவனோடு பேச முடியும், தேவ சத்தத்தை கேட்க முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவரோடு நடக்க முடியும், அவருடைய சித்தத்தை அறிய முடியும், அவரை போலவே என்னால் செயல்பட முடியும். ஹலோ, இருக்கீங்களா? தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு மாசத்துல ஒரு நாள் கல்வாரியை போல டைமிங் சென்ஸை படிப்போம். ஹல்லேலூயா. காலத்தின் முக்கியத்துவத்தை படிப்போம். கடவுள் காலங்களை எப்படியெல்லாம் அவர் முக்கியத்துவப்படுத்துகிறாரு, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு படிச்சுன்னா நம்ம எல்லாரும் எப்படி ஆயிடணும்? டைமிங் சென்ஸோட. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, யாரும் லேட்டாக வர போகிறது இல்லை. என்னால் லேட்டாக வர முடியாது. நான் கேட்பேன், என்னம்மா 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள். என்னால் லேட்டாக வர முடியாது. என்னால், ஆமாம், நானும் கேட்பேன், என்னம்மா 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டீங்களா, முதல்ல லேட்டாக. இனிமேல் நான் லேட்டாக வர முடியாது. என்னால் கரெக்ட் டைமு நான் வந்துடுவேன். கூடுமானா 5 நிமிஷம் முன்னாடி வருவேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத காரியங்களை இனிமேல் அதுக்கெல்லாம் முடியாது. எதெல்லாம் முடியாது. என்னால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, என்னால் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது, ஒரு நாளை நான் கர்த்தரோட பேசாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு முடியாதெல்லாம் எதிர்மறையான காரியங்களுக்கு போடுங்க. எதெல்லாம் முடியும் சொல்றீங்களா, அது நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் காரியங்களுக்கு அதுக்காக சொல்லுங்க. இதெல்லாம் என்னால் முடியும். எதெல்லாம் நெகட்டிவ், அது முடியாது. என்னால் கவலையா இருக்க முடியாது, என்னால் அழுது கொண்டு இருக்க முடியாது, என்னால் குழம்பி இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது, அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்த முடியாது. இந்த உயிரோடு இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் தான் நம்ம செய்து முடிக்க முடியும். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்த பிறகு நாம் போய் பரலோகத்துக்காக ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே செய்கிற காரியங்கள் தான் சரித்திரத்தில் எழுதப்பட போகிறது. இங்கே செய்கிற காரியங்கள் தான் கர்த்தரை திருப்திப்படுத்த போகிறது. இங்கே செய்கிற காரியம் தான் இந்த உலகத்தில் மனிதர்களை மாற்ற போகிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடி போவதும் உனக்கு முக்கியம். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் முக்கியம். எதற்காக, ஏன் செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், இந்த வருடத்தினுடைய என்னுடைய தேவனுடைய திட்டம் என்னுடைய காரியங்களில் என்ன, என்னை குறித்து தேவன் எனக்கு இந்த ஆண்டில் என்ன செய்ய நினைத்திருக்கிறார், ஆண்டவரே அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இந்த வருஷத்துல நான் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என்ன? வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அநேக தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது. இந்த வருடத்தில் அதற்காக நான் செயல்பட போகிறேன். என்னுடைய பாத்திரங்களை நிரம்பும்படியான காரியங்களை நான் இந்த ஆண்டில் நான் செயல்பட போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எடுக்கும் எல்லா முடிவுகளையும் கர்த்தர் கூட வர போகிறார். நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆண்டோட வாழ்க்கையுடைய குறைவுகளை நான் நிவர்த்தி செய்ய போகிறேன். அதுக்கு ஒத்தாசை என் தேவன் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம்.